கல்லறையை குறித்து பேசுகிறது. அது கிறிஸ்தவம். ஏராளமான சமயங்கள் உலகத்தில் இருக்கிறது. வித்தியாசமான கோட்பாடுகள் இந்த சமய யோசனைகள் உண்டு, சித்தாந்தங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டுமே இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்க வந்த தேவகுமாரனானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கம்பீரமாக சத்தமிடுகிறது. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் விசுவாசத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரங்களில அதிகமாய் பவுல் அதை குறித்து பேசுவதை நாம் கேட்க முடியும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பவுலடியா இது கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அஸ்திவாரமாய் ஒரு நங்கூரமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே மறுபடியும் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களின் கீழாக 13-14 வசனத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவ மார்க்கத்தில நம்முடைய நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் எந்த விதத்திலும் விட்டுவிட முடியாத ஒரு உண்மையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சீடர்கள் மட்டும் பார்த்தல்ல, ஆனால் அவர் 500க்கு மேற்பட்டவர்கள் மத்தியிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று இன்றைக்கு கொண்டாடும் இந்த நன்னாளிலே அந்த நம்பிக்கையிலே நாம் நங்கூரமிட்டு அஸ்திவாரத்தில் வேறொன்றாய் நிற்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இந்த காலங்களில இயேசு கிறிஸ்து அந்த காலியான கல்லறையில அங்கு வந்து நின்ற மரியாள் மக்தலேனா என்று சொல்லக்கூடிய ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினதை குறித்து அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உயிர்த்தெழுதலுடைய சம்பவம் மரணத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணப்படுகிறதையும் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த உயிர்த்தெழுதல் சம்பவமும் அங்கிருந்து துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நபர்கள் அங்கே இயேசுடைய உடலை எடுத்துக்கொண்டு அதை கல்லறையிலே வைக்கும்படியாக அதை அனுமதியோடு எடுத்துச் செல்கிறார்கள். அரிமத்தியாவை சார்ந்த ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதேமுவும் இதை செய்கிறார்கள். இயேசுவுடைய உடலை அவர்கள் யூத முறையின்படி அடக்கம் செய்ய வேண்டும். அதனால் அவசரமாக அந்த அடக்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஓய்வு நாள் வருவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொல்கொதா மலை அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள். யாராலும் பயன்படுத்தப்படாத ஒரு கல்லறையா இருந்தது. அந்த கல்லறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே வைக்கும்படியாக செல்கிறார்கள். அவர்கள் பின்னே சென்ற சில ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் தான் மரியாள் மக்தலேனா. இந்த மரியாள் மக்தலேனா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மிகவும் அதிகமாய் பெற்றுக்கொண்டார். அவர் அதிக பிசாசுகளினால் அழித்தளிக்கப்பட்ட நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவருக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற அந்த ஓய்வு நாள் முடிந்து மறுநாளிலே அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவத்தை கண்டவர் மரியாள் மக்தலேனா. எப்படி எனில் அவள் காலையிலே அவளும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சரியான முறையிலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக கல்லறை நோக்கி செல்லும் போது அங்கே கல்லறையின் நகர்த்தப்பட்டிருந்தது. அங்கே காலியா இருந்ததை பார்த்து வியந்தார். அப்படிப்பட்ட வியந்த ஒரு இடத்துல அவர் அங்கே சென்று பார்த்த உடனே இயேசுடைய உடல் அங்கே காணாமல் போனதுனால மிகுந்த வருத்தம் அடைந்து கலக்கமானார். அவருடைய கேள்வி எல்லாம், என்னுடைய இயேசுடைய உடலை யார் எடுத்து சென்றார்? என்னுடைய இயேசுடைய உடலை யார் எடுத்து சென்றார்? எங்கே அவருடைய உடல்? அந்த நாட்களிலே கல்லறை திருடர்கள் என்று சொல்லி அநேகர் இருந்தனர். ஒருவேளை அப்படி யாராவது ராவோடு ராவாக இயேசு கிறிஸ்துவை எடுத்து சென்றாங்களா என்று சொல்லக்கூடிய கேள்விகள் அவருடைய உள்ளத்திலே எழுந்திருக்க கூடலாம். ஆனாலும் கூட அவளுக்குள்ளாக இருந்த அந்த வேதனை அவரால் சொல்ல முடியவில்லை. கண்ட காட்சியை அவள் எடுத்துக்கொண்டு அவள் சீடர்களை காணும்படியாக ஓடினார். யார் இந்த மக்தலேனா? யார் இந்த மரியாள் மக்தலேனா?
என்று சொல்லி சற்று கவனிப்போம் என்று சொன்னால், இந்த மரியாள் மக்தலேனா கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு ஸ்திரியா இருந்தார். அவளுக்குள்ளாக 7 பிசாசுகள் அடங்கி இருந்தது. அவளை அலைமோதிக் கொண்டிருந்தது. அவளுடைய வேதனை மிகவும் அதிகமாக இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மக்தலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியுள்ளார். இவர் தான் இந்த மரியாள் மக்தலேனா. இவ்வளவு பாடுகளை அனுபவித்து பிசாசினால் அலக்கழிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயானவர் இயேசுவின் விடுதலையை பெற்றுக் கொண்டார். இயேசு பிசாசின் பிடியிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தபடினால அவளுக்கு இயேசுதான் மிக முக்கியமான, அவரை நேசித்த, அவரை விடுதலை செய்த ஒரு எஜமானனாய் அவர் கருதினார். அதனால் இயேசு போல எல்லாம் சென்றார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது தூரம் நின்று அவருடைய தாயார் மரியாளோடு நின்று பார்த்தவள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த 2 நபர்கள் அவருடைய அடக்கம் செய்ய எழுதிச் செல்வதால் பின்னாலே போனவள். அந்த இரவிலே அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று பார்த்தவள். அதை பார்த்துவிட்டு இயேசுவிடத்துல அவர் அந்த அடக்கம் பண்ண இடத்துல சென்று அவருக்கு தகுந்த மரியாதை செல்ல வேண்டும், இது என்னுடைய விடுதலை கொடுத்த என் ஆண்டவர் என்று சொல்லி அவள் அதிகமாய் விரும்பினாள். ஆனபடினாலே காலையில விடிய காலையில சூரியன் எழுவதற்காகவே கல்லறையை நோக்கி செல்கிறவராய் இருந்தார். அவளுக்குள்ளாக அந்த கல்லறையை பார்த்த போது ஒரு வியாகுலம், ஒரு வேதனை. கல்லறை காலியா இருக்கிறது, தள்ளப்பட்டு இருக்கிறது. அங்கு இயேசுடைய உடல் காணாமல் போய்விட்டது. அங்கே அது இல்லை. அதை பார்த்தவள் அவள் மிகவும் துக்கம் அடைந்து கதறினாள். என்ன செய்வதற்கு சொல்லி தெரியாமல் அவர் சீடர்களிடத்தில் ஓடி சென்று இயேசுனுடைய அடக்கம் பண்ண இடத்துல இயேசுனுடைய சடலம் இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் சொன்ன போது அவர்கள் இயேசுவை எங்கே கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அதன போது சீடர்கள் அங்கே ஓடி அந்த இடத்தை பார்க்கும்படியா வந்தார்கள். அங்கே வந்த பொழுது அவர்களும் குழம்பி, அவர்களுக்கும் ஒரு விடை இல்லை, அவர்களுக்கும் ஒரு பதில் கிடையாது. அவர்கள் பின் திரும்பி போய் விடுகிறார்கள். ஆனால் மரியாள் மக்தலேனாவோ அந்த இடத்தை விட்டு போக துணியவில்லை. அவளுக்கு அந்த இடத்தை விட்டு போக விருப்பம் இல்லை. அந்த இடத்தை விட்டு போய் நான் போகும் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை துரோகமாய் போய்விடுமோ. இப்படி என்னை அழகாக என்னை விடுதலை செய்த இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்லி கதறலோடு அங்கே நின்று இருக்கும் போது அங்கே இந்த தூதர் அவளிடத்துல அதே கேள்வியை கேட்கிறார்கள். ஏன் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட இடத்துல அவளுக்கும் அதே இடத்துல அதே வார்த்தையை சொல்லுகிறார். என் ஆண்டவரை காணவில்லை, அவரை எங்கு எடுத்து சென்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவளுக்கு கொடுத்த அந்த விடுதலை அவள் ஒருபோதும் மறக்காதபடி மரியாள் மக்தலேனா வியாகுலப்பட்டது மட்டுமல்ல, அந்த இடத்தை விட்டு அவள் போகும் துணியவில்லை, விருப்பப்படவில்லை. சீடர்கள் பின் திரும்பினார்கள். ஆனால் அவளோ அந்த இருந்த இடத்துல அந்த காலியான கல்லறையில் இருந்து அவர் எனக்கு ஒரு பதில் தெரிந்தாக வேண்டும், இயேசு எங்கே என்று சொல்லி கதறிலே காத்திருந்தார். அவள் எங்கேயும் போவதில்லை என்று சொன்னால் அவளுக்கு இந்த வாழ்க்கையை மீண்டும் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அவளுடைய பிசாசு பிடித்த வாழ்க்கை அவளை அழித்துக் கொண்டிருந்தது. மரணம் அவளை சந்தித்திருக்க கூடும், அந்த ஊரா அவளை தள்ளி வைத்திருக்க கூடும். ஆனால் இயேசு அவருக்கு கொடுத்த விடுதலை நாம் மறுபடியுமாய் ஒரு மனுஷியாய் நடமாட தொடங்கினார். மறுபடியுமாய் அந்த ஊரிலே அவள் மறுபடியுமாய் நடமாட தொடங்கினதை பார்க்கிறோம். இயேசுடைய ஊழியத்திலே பங்காளியா இருப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு விடுதலையை, இப்பேற்பட்ட அன்பான இயேசுவிற்கு உடலை மாறாதபடி நான் போவதில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறதான் அங்கே இயேசு அவளிடத்தில் தோன்றுகிறார். அன்றைக்கு விடுதலையை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாள் அந்த காலியான கல்லறையில மறுபடியுமாய் அவளுடைய வேதனையிலிருந்து, அவளுடைய வியாகுலத்திலிருந்து, அவளுடைய சோகத்திலிருந்து, அவளுடைய துக்கத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வருகிறார். மரியாள் என்று சொல்லி அழைக்கிறார். மரியாளி என்று அந்த குரலை அவள் கேட்டிருக்கிறார். அவன் வேதனையோடு இந்த நாட்களில, பிசாசு பிடித்திருந்த நாட்களில அந்த குரல் தான் அவனுக்கு விடுதலையை கொடுத்தது. அந்த குரல் தான் அவருக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தது. அந்த குரல் தான் மறுபடியுமாக அவரை வாழச் செய்தது. அந்த குரலை எப்படி மறக்க முடியும்? உடனடியாக திரும்பி ரமோனி ரமோனி போதகரே என்று சொல்லி அவரை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம்! கவலை கண்ணீரோடு இருந்த ஒரு மகள்
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து அழைத்தவுடனே அவள் உள்ளுக்குள்ளாக பெரிய மகிழ் கொண்டாட்டம் ஏற்படுகிறது. அவளுக்குள்ள சந்தோஷத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீயும் மரியாதை போல அந்த குரலை கேட்க முடியாது. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த மகாபெரிய விடுதலை, வேதனை என்ற ஒரு விடுதலை அவளை என்ன செய்தது சொன்னால், என் தேவனை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கதறி கதறி அழுது கேட்டுக் கொண்டிருந்தவருடைய வார்த்தை இப்பொழுது என்னவாய் மாறினது? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன். I have seen the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவரோடு இருந்த 12 சீடர்களும் அநேகரும் அவர் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தோன்றின முதலாவது மகதலேனா மரியாள் இருந்தது. சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லக்கூடிய கர்த்தர் தேர்ந்து கொண்டது அந்த ஸ்திரீயானவள் மகதலேனா மரியாள். அவளுக்கு சொன்னதை கொண்டு சீடர்களுக்கு கொண்டு சொல்லி, நான் உன்னுடைய தேவனும் என்னுடைய தேவனும் உம்முடைய பிதாவும் என்னுடைய பிதாவும் ஆகிய அந்த இடத்துல நான் பரம் ஏற வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். வேதனையில் இருந்த எங்கே என் இயேசுவை வைத்திருக்கிறேன் சொன்ன கேள்வி மாறி என்னவாச்சு? நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லுகிறது. அருமையான சகோதரியே, இந்த காலை வேளையில தேவன் சமூகத்துக்கு கூடியிருக்கக்கூடிய நாம் நம்ம இருதயத்தை இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் மத்தியில கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துள்ள காலியான கடலைக்குள்ளாக அன்றைக்கு மரியாதை சென்றார். இன்றைக்கும் நாம் ஆத்மக்கு சொல்லக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து மரித்தார் சிலுவையிலே, ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விசுவாசத்தின் வாக்கை நாம் ஒவ்வொரு முறையும் அப்போஸ்தலர் பிரமாணத்தின் மூலமாய் நாம் கூறுகிறோம். அதுதான் கூறுகிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த செய்தியை உலகத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாது. இயேசுவை கண்டவர்களாய் நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவை நான் பார்த்தேன், அந்த அனுபவம், அந்த ஒரு என்கவுண்டர் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். இந்த வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவை சந்தித்தவர்களாய் எடுத்து விட்டு நாம் சொல்லுவோம், என் இயேசுவை பெயர் குறித்து என்னை அழைத்தார். என் இயேசு அன்றைக்கு என்னை விடுதலை கொடுத்தவர், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தவர். இன்றைக்கு இயேசு என் பெயரை குறித்து என்னை அழைத்தார், குறிப்பிட்டு என்னை அழைத்தார், எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், வேதனை என்ற ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொன்னவர்களாக இந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தை மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு ஆர்வாரத்தோடு கொண்டாட நாம் எழுந்து செல்வோம். மேல சபை அன்றைக்கு அந்த கல்லறை மூடப்பட்ட கல் நகர்த்தப்பட்டிருந்தது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல, ஆனால் நீங்களும் நானும் வெளியே செல்வதற்காக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்ப்பதற்காக. இந்த நற்செய்தி என்ற உள்ள நற்செய்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, காலையில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. காலியான கல்லறை நடுவில் இயேசு கிறிஸ்து நின்று அங்கே கண்ணீரோடு கவலைகளோடு குமரிக் கொண்டிருந்த மக்தலேனா மரியாளுக்கு மரியாதை என்று அழைத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அப்பேற்பட்ட ஒரு வேதனை வியாபாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தானே. இந்த மரியாள் திரும்பவும் இந்த கேட்க இந்த வார்த்தை, இந்த குரலை நான் கேட்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை கொடுத்த குரல் என்று சொல்லி ரபோனி என்று சொல்லி தன்னை சமர்ப்பித்தாரே. அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. நான் இயேசுவை கண்டேன், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சிறந்ததாக என்னை நடத்தி செல்லும். Father, we thank you for this morning. Your word has come to us. Jesus at the empty tomb met these women, Mary Magdalene, and one of his disciples followed her. And today we come to you as a disciple, follow you. We want to celebrate this powerful word that has come to us, that Jesus is alive. That we have seen you, that we have heard your voice calling out our name, that we respond with obedience. And go out to tell the disciples, Jesus is alive. Go out and tell to the world that we have seen Jesus. Jesus is alive. Amen.